இதுன்னு உளுந்து வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து உளுந்தை 2 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை உளுந்து எடுத்திங்கன்னா வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கும். இது வந்து 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். கிரைண்டரில் வந்து உளுந்து போடும் மட்டும் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி பந்து மாதிரி வரணும். அந்த வந்ததுக்கப்புறம் மாவு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ மாவு எடுத்து தனியாக வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு மாவில் கலந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு டைம் பிசைறதை விடுங்க. அடிக்கடி பிசைஞ்சிங்கன்னா தண்ணி விட்டுரும். இந்த மாதிரி பந்து மாதிரி இருக்கணும் மாவு. இது மாதிரி கையில் தண்ணி தெளிச்சிட்டு வடை ஷேப்பில் நல்லா காயிற எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா மெது வடை ரெடி ஆயிரும். இந்த ஷேப் வந்து வரத்துக்கு ஒவ்வொரு டைம் நம்ம தட்டும் போதும் தண்ணியில் வந்து கையை வச்சுக்கிட்டு வடையை தட்டி எடுங்க. அது மாதிரி மாவை வந்து அடிக்கடி போட்டு கிண்டக்கூடாது. ஒரு சைடாகவே நம்ம மாவு எடுத்து லாஸ்ட் வரைக்கும் செய்யணும். எண்ணெயே குடிக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி உளுந்து வடை நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.